வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சி பாரதி அவர்கள் எழுதிய வீடு பேரு கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பாவை போலவே அங்கிருந்த ஆண்கள் யாவருமே ரைஸ் மில்லிலேயே வேலை பார்த்தனர். அவர்கள் இரவு வேலைக்கும் செல்ல வேண்டியது வரும். அந்த நேரத்தை அங்குள்ள பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்வர். கணவன்மார்கள் இரவு வேலைக்கு செல்கின்றனர் என்றால் அந்த பெண்மணிகள் எல்லாம் குசுகுசுவென பேசிக் கொள்வர். தங்களுக்குள் திட்டம் தீட்டிக் கொள்வர். கணவன்மார்கள் வேலைக்கு இந்த பக்கம் சென்றால் அவர்கள் அந்த பக்கமாக சினிமாவுக்கு கிளம்பி சென்று விடுவர். அந்த கூட்டத்தில் அம்மாவும் சேர்த்தி பரிதியையும் கையில் பிடித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக கண்ணன் டூரிங் டாக்கீஸ் சென்றடைவர். சிங்காரத்தோப்பில் இருந்து 4 மைல் தொலைவில் அந்த திரையரங்கு இருந்தது. அன்று எந்த பேருந்தோ வாகன போக்குவரத்தோ கிடையாது. கால்நடையாகவே செல்ல வேண்டும். பெரும்பாலும் தியேட்டரில் படம் ஆரம்பித்த பிறகே சென்றடைவார்கள். முழு படத்தை ஒரு முறையும் பார்த்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். டூரிங் டாக்கீஸ் என்பதால் கூரை கொட்டகை, உள்ளே மண் நிரப்பி வைத்திருப்பார்கள். அதில் உட்கார்ந்துதான் படம் பார்க்க வேண்டும். பரிதி போன்ற சிறுவர்கள் மணலை கூட்டி குவித்து வைத்து அதில் ஏறி அமர்ந்து கொண்டு படம் பார்ப்பர். இப்படி ஏராளமான திரைப்படங்களை அம்மாவுடன் சேர்ந்து பார்த்திருக்கிறான். இந்த வீட்டுக்கு பின்புறம்தான் செக்கடி இருந்தது. முன்பு இங்கு செக்கு ஆடிக்கொண்டிருந்ததாம். இப்போது மொட்டையாய் செக்குகள் மட்டுமே நின்றன. உண்மையில் அந்த இடம் தோப்பு போன்றுதான் இருக்கும். நிறைய மரங்கள் இருந்தன. எல்லாமே ஒரே வகையான மரங்கள். அந்த மரத்தின் உண்மையான பெயர் தெரியவில்லை. சாட்டை காய் மரம் என்று சொல்லிக் கொள்வர். அதில் ஒரு காய் காய்க்கும். அதனை சாட்டைக்காய் என்பர். மொச்சை விதைகள் போன்று அதன் விதைகள் இருக்கும். ஆனால் வெறும் வாயிலேயே அதை சாப்பிடலாம். அத்தனை ருசியாயிருக்கும். காலை விடிந்த உடனேயே சிறுவர்கள் எல்லாம் அங்கேதான் ஓடுவார்கள். இரவு அந்த மரங்களில் தங்கும் பறவைகள் சாட்டை காய்களை கொத்தி கீழே போட்டிருக்கும். அவற்றை எடுக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் ஓடுவர். அங்கே 20க்கும் மேற்பட்ட மரங்கள் இருந்தன. அதனால் ஏராளமான சாட்டை காய்கள் கீழே சிதறி கிடக்கும். எல்லோருக்குமே காய்கள் கிடைக்கும். அந்த இடத்திலேயே உட்கார்ந்து தின்னவும் செய்வர். ஒரு சில பெரிய பையன்கள் மரத்தின் மேலேறி வேண்டிய காய்களை பறித்து சென்று வீட்டில் அவர்கள் அம்மாவிடம் கொடுத்து அவிக்க சொல்வர். அவித்து தின்றாலும் ருசியாகவே இருக்கும். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பரிதி போன்ற சிறுவர்களுக்கு பொறாமையாக இருக்கும். எப்படியாவது நாமும் மரத்தில் ஏறிவிட மாட்டோமா என்று முயன்று பார்ப்பர். ஆனால் பலன் இருக்காது. காரணம் 3-4 இளவட்டங்கள் சேர்ந்து அணைத்தால்தான் அந்த மரங்களை அணைக்க முடியும். அடிமரம் அத்தனை பெரியதாக இருக்கும். பின்னர் பரிதி போன்ற சிறுவர்கள் எங்கே அந்த மரங்களின் மீது ஏறுவது? என்றாவது ஒரு நாள் அந்த மரத்தில் உள்ள காய்களை எல்லாம் தாங்களும் நிறைய பறித்து சென்று அம்மாவிடம் அவிக்க கொடுப்போம் என்ற நம்பிக்கை பரிதிக்கு இருந்தது. ஒரு நாள் பேய் காற்றுடன் கடும் மழை பெய்தது. விடிய விடிய மழை கொட்டியது. மறுநாள் காலையில்தான் மழை நின்றது. காலையில் செக்கடிக்கு சென்று பார்த்தால் ஆச்சரியம் காத்திருந்தது. ஆம், 2 மரங்கள் பேய் காற்றுக்கு சாய்ந்து கிடந்தன. பரிதி வயதையொத்த சிறுவர்கள் எல்லாம் கிளைகளில் தொங்கி ஏறி வேண்டிய சாட்டை காய்களை பறித்தனர். பரிதி அம்மாவிடம் கொண்டு போய் கொடுத்து அவிக்க சொன்னான். அம்மா அவித்து கொடுத்தாள். தின்று பார்த்த பரிதி நாக்கை சப்பு கொட்டினான். அவ்வளவு ருசியாக இருந்தது. சில நாட்கள் சரிந்து கிடந்த அந்த மரங்களுக்குள் சென்று விளையாடி பொழுதை கழித்தனர். அந்த செக்கடியில் ஒரு நாள் தன் வயதையொத்த சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் பரிதி. அப்போது செல்வி அக்கா தூரத்தில் சில பெண் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். பரிதி பரிதி, இங்க வாயேன் என்று கூப்பிட்டாள். பரிதி அவள் அருகே சென்றான். நம்ம இங்க விளையாடலாம் என்ன என்றாள் செல்வி அக்கா. சரிக்கா என்றான். அவளுடன் தங்கள் தெருவை சேர்ந்த சிறுமிகளுடன் புதிதாக ஒரு சிறுமியும் இருந்தாள். அவளுக்கு 5-6 வயதுதான் இருக்கும். மிகவும் அழகாக இருந்தாள். பாக்கியம் என்பது அவளுடைய பெயர். அவர்கள் பெங்களூரில் இருந்தாங்களாம். இப்போதுதான் இங்கு வந்திருந்தனர். சிறிது நேரம் ஏதேதோ விளையாடினர். பிறகு செல்வி அக்காள் ஒரு யோசனை சொன்னாள். பரிதி, உனக்கும் பாக்கியத்துக்கும் கல்யாணம் சரியா என்றாள். பரிதிக்கு பயமாக இருந்தது. நான் வீட்டுக்கு போறேன்க்கா என்றான். டேய், பயப்படாத, சும்மா விளையாட்டுக்குத்தான்
என்றவள் பாகியத்தை பார்த்து. பாக்யம், இந்த பரதிய கல்யாணம் கட்டிக்கிறையா என்று கேட்டாள். அவள் வேகமாக சரி என்றாள். செல்வி அக்காள் பரதியை பார்த்தாள். பாத்தியா, உன்னை விட சின்ன பொண்ணு, அவளே சரின்னு சொல்லிட்டா என்றாள். பரதி தயக்கத்துடனேயே உட்கார்ந்திருந்தான். செல்வி அக்கா அருகில் இருந்த சிறுமிகளுடன் சேர்ந்து கொண்டு விரைந்து காரியமாற்றினாள். கருவேல முள் செடியில் உள்ள இலைகளை எல்லாம் பறித்து நீளமான சணல் கயிறில் தொடுத்து 2 மாலைகளை கட்டினாள். பிறகு சணல் கயிறு ஒன்றையே தாலி போல தயார் செய்தாள். எல்லா சிறுமிகளும் சுற்றி நிற்க பரிதியையும் பாகியத்தையும் மாலை மாற்றிக்கொள்ள சொன்னாள். இருவரும் அப்படியே செய்தனர். பிறகு பரிதியை பாகியம் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாள். பரிதியும் கட்டினான். சுற்றி இருந்த எல்லோரும் கை தட்டினர். விருந்து சாப்பிடுவதாய் பாவனை செய்தனர். பிறகு செல்வி அக்கா சொன்னாள், இப்போ பரிதிக்கும் பாகியத்துக்கும் முதல் இரவு. பரிதி எழுந்து கொண்டான். அக்கா, நான் போறேங்க்கா. டேய் உட்காருடா என்று அதட்டினாள். பரிதியின் முகம் மாறியது. அழுது விடுவான் போல் இருந்தது. பயந்து போய் உட்கார்ந்தான். செல்வி அக்கா, பாக்யம் படு என்றாள். பாக்யம் படுத்து கொண்டாள். இப்போது பரிதியை பார்த்தாள். பரிதி, பாக்யம் பக்கத்துல படு என்றாள். பரிதி தயங்கினான். செல்வி அக்கா அவனை பிடித்து அழுத்தி பாக்யம் அருகே படுக்க வைத்தாள். பரிதி கண்ணை மூடிக்கொண்டான். டேய், காலை தூக்கி பாக்யத்து மேல போடு என்றாள். பரிதி செய்யவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே கிடந்தான். பாக்யம், நீ காலை தூக்கி பரிதி மேல போடு என்றாள். பாகியமும் தூக்கி போட்டாள். பரிதி எழுந்தான். பாகியத்தை தள்ளிவிட்டான். ஒரே ஓட்டமாக தன் வீட்டுக்கு ஓடினான். அதன் பின்னர் தெருவில் பாகியத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடிவிடுவான் பரிதி. ஆனால் பாகியமோ பரிதியை பார்த்தால் மிக அழகாக சிரிப்பாள். 3ஆம் வகுப்பில் தான் பரிதிக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஏபிசிடி கற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு அத்தனை பெருமையாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது அம்மா அடிக்கடி அவனை ஏபிசிடி சொல்ல சொல்லி கேட்பாள். பரிதியும் சொல்வான். தன் பிள்ளை ஏதோ மிக பெரியதொரு படிப்பை படித்து தேர்ச்சி அடைந்து விட்டதாக எண்ணி அம்மா மகிழ்ந்து போவாள். பிரம்ம ஞானம் வாத்தியார் மாணவர்களை பழியாக அடிப்பார். தீபாவளி சமயங்களில் அவர் மாணவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். பிழை செய்த மாணவர்களை வரிசையாக நிறுத்தி கொள்வார். ஒவ்வொருவராக அழைப்பார். இந்தா வாங்கிக்க ஊசி வெடி என்று அவன் முதுகில் ஓங்கி அறைவார். தோ சீனி வெடி என்று ஒரு மொத்து மொத்துவார். அப்படியே சரஸ்வதி வெடி, குருவி வெடி, ஓலை வெடி, அணுகுண்டு என்று சொல்லி சொல்லியே அடிப்பார். அதனால் அவரை பார்த்தாலே மாணவர்கள் எல்லோரும் பயப்படுவர். பரிதி நன்கு படிக்கும் மாணவனாகவே விளங்கினான். முத்துவின் அம்மா பாக்யம் பெரியம்மா. அவங்க பேசும்போது சரோஜா தேவி பேசுவது போலவே இருக்கும். அப்படியே தான் முகத்தை மாற்றிக்கொள்வார். அவள் பரிதியை பார்த்து அடிக்கடி சொல்வாள், நீ எல்லாம் என்னடா பிள்ளை, உன்னோட அக்கா பாண்டிச்செல்வி கால் தூசுக்கு ஆவையாட நீ என்பாள். அதான் என் குழந்த மக செத்த குழியிலேயே போய் கிடந்தாரு என்றும் சொல்வாள். அம்மா சொல்வாள், பரிதி, நீ அடுத்த வீட்டில் தாண்டா பிறந்த. நீ தவழ ஆரம்பிச்சப்ப ஒரு நாள் நீ காணாம போயிட்ட. ராத்திரி திடீர்னு கண் விழிச்சு பார்த்தேன், உன்னைய காணல. அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு. நான் பதறி அடிச்சு எந்திரிச்சேன். வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா உன்னைய காணல. குய்யோ முறையோன்னு அலறிக்கிட்டு வீட்டுக்கு பின்புறமா பார்த்தா தேங்கி கிடக்கிற சாக்கடையில கன்னத்தை புதைச்சு நீ படுத்து கிடக்க என்றாள். பரிதி முத்துவை முத்து என்று பெயர் சொல்லி அழைப்பது அவள் பாட்டிக்கு பிடிக்கவில்லை. தினமும் அதட்டுவாள். டேய் முத்துன்னு சொல்லாத, அக்கான்னு சொல்லு என்பார். நான் அப்படித்தான் சொல்வேன் என்பான் பரிதி. அந்த கிழவி கோபமாவாள். ஏதாவது வயது தீர்ப்பாள். இது அம்மாவிற்கு கோபமாக இருந்தது. அந்த கிழவியுடன் சண்டை போட்டாள். அதனால் அந்த தெருவிலேயே வேறு வீடு பார்த்தாள். பக்கத்திலேயே வீடு அமைந்தது. அந்த வீட்டுக்கு குடியேறினர். அது காரை வீடு என்பதால் பரிதிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீட்டில் இருந்தபோது நிறைய அனுபவங்களை சந்தித்தான் பரிதி. எதிர் வீட்டில் அதிசயக்கனி அத்தை இருந்தாள். அவளது புருஷன் ஆழ்வார். முண்டக்கண் ஆழ்வார் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும். அடுத்த வீடு மணிமேகலை அக்கா வீடு. அவர்கள் நாகர்கோவிலில் இருந்து அப்போதுதான் அங்கு வந்து குடியேறி இருந்தனர். மணிமேகலை அக்காவின் தம்பி முருகன். அவரும் எம்ஜிஆர் ரசிகர். அப்பா 14வது வார்டு அதிமுக தலைவர். முருகன் செயலாளர். மணிமேகலை அக்காவிற்கு கஜபதி என்றொரு தங்கையும் இருந்தாள்.
அக்காவுக்கு முன்னாலேயே தங்கை கஜபதிக்கு திருமணம் முடிந்து விட்டது. அன்று அது தெருவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அது ஒரு 4 வரிசை கொண்ட காம்பவுண்ட் வீடு ஆகும். கடைசி வீட்டில்தான் பாலமுருகனும் பாஸ்கரும் இருந்தனர். பரிதி வயதையொத்தவர்கள். பரிதிக்கு நெருங்கிய நண்பராகி போனார்கள். பரிதி இப்போது 4ஆம் வகுப்பு சென்று கொண்டிருந்தான். தமிழரசி டீச்சர் வகுப்பாசிரியையாக இருந்தார். தமிழரசி டீச்சர் பரிதி 3ஆம் வகுப்பு படித்தபோது ஆசிரியராக இருந்த பிரம்மஞானம் வாத்தியாரின் மனைவி. இந்த வகுப்பில்தான் பரிதிக்கு ஆங்கில பாடல்கள் அறிமுகமாகின. டிங் டாங் பெல், டிங் டாங் பெல், புசிஸ் இன் த பெல் என்ற பாடலும், ரெயின் ரெயின் கோயாவே, திஸ் இஸ் மதர் வாஷிங் டே என்ற பாடலும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ கான்ட் வாட் யூ ஆர் என்ற பாடலும், கட் கிராஸ் பன், கட் கிராஸ் பன், ஒன் எ பென்னி வே, டூ எ பென்னி, கட் கிராஸ் பன் என்ற பாடலும் பரிதிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த பாடல்களை எல்லாம் வீட்டில் அம்மாவிடமும் அப்பாவிடமும் அடிக்கடி பாடி காட்டி மகிழ்வான். அவர்கள் இருவரும் பிறவி பையனை அடைந்து விட்டது போல மகிழ்வர். இந்த நேரத்தில் முத்துமாரி அண்ணன் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். தூரத்து சொந்த மாமா முறை. ஆனால் பரிதி அண்ணன் என்றுதான் கூப்பிடுவான். அப்போது பரிதிக்கு தம்பி ஒருவன் பிறந்தான். அவன் பிறப்பதற்கு முன் பரிதியின் காலில் சிறிய குண்டூசியை சூடேற்றி சூடு வைத்தனர். பரிதியின் ராசிதான் வேறு பிள்ளைகள் வீட்டில் தங்கவில்லை என்று சொல்லியே அவனுக்கு சூடு வைக்கப்பட்டது. பரிதி சந்தோஷமாக செக்கடிக்கு ஓடினான். அங்கு முத்துமாரி அண்ணன் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். பரிதி அவரிடம் ஓடிப்போனான். அண்ணே, எனக்கு தம்பி பிறந்திருக்கு என்றான். முத்துமாரி அண்ணன் உற்சாகமானார். தன்னுடன் சேர்ந்த சிறுவர்களை பார்த்து, டே, எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க என்றார். எல்லோரும் கை தட்டினர். எல்லாரும் வரிசையா நில்லுங்க என்றார். 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வரிசையிட்டு நின்றனர். இப்ப எல்லாரும் பரிதி தம்பிய பார்க்க போறோம், சரியா என்றார். சரிண்ணே என்றனர் கோரஸாக. முத்துமாரி அண்ணன் லெஃப்ட் ரைட் என்று சொல்ல சிறுவர்களும் தங்கள் கால்களை தரையில் ஓங்கி அடித்து கம்பீரமாக சென்றனர். பரிதி வீட்டுக்கு சென்றனர். குட்டி தம்பியை பார்த்து கொஞ்சினார் முத்துமாரி அண்ணன். எல்லோருக்கும் அப்பா மிட்டாய் கொடுத்தார். முத்துமாரி அண்ணன் பின்னால் ஒரு படை எப்போதும் இருக்கும். அந்த சிறுவர்களுக்கு உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அவர்களை கொண்டே சர்க்கஸ் நடத்துவார். அங்கு நடக்கும் வித்தைகள் ஜிம்னாஸ்டிக் என்று அன்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அதுதான் சர்க்கஸ். வீடு கட்டும் மணல் எங்காவது கொட்டி கிடந்தால் போதும், அங்கு முத்துமாரி அண்ணன் தலைமையிலான குழு கண்டிப்பாக இருக்கும். எல்லா சிறுவர்களுக்கும் பேக் ரோல் ஃப்ரண்ட் ரோல் அடிக்கடி சொல்லித் தருவார். ஓடி வந்து லாங் ஜம்ப் தாவ செய்வார். இன்னும் பல வித்தைகளையும் செய்வார். பரிதி வில்லாக வளைந்து நிற்பது வரை பழகி இருந்தான். ஃப்ரண்ட் ரோல் பேக் ரோல் இரண்டுக்குமே முயன்று கொண்டிருந்தான். மற்ற சிறுவர்களை காட்டிலும் பரிதி மீது தனி பிரியம் முத்துமாரி அண்ணனுக்கு உண்டு. தம்பி தம்பி என்று உயிரையே விடுவார். முத்துமாரி அண்ணன் 6ஆம் வகுப்பை 3 முறை படித்து ஃபெயில் ஆனவர். இப்போது ரொட்டிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். விடுமுறை தினத்தில் காலையில் விழித்ததுமே பரிதியை தேடித்தான் வருவார். அவனை அழைத்து கொண்டு விளையாட சென்று விடுவார். மாலை நேரம் வரை விளையாட்டு தொடரும். பின்னர் வீட்டுக்கு திரும்பும்போது 25 பைசா அல்லது 50 பைசா பரிதிக்கு கொடுத்து விட்டு செல்வார். இவரும் நிறைய கதைகள் சொல்வார். உடற்பயிற்சி என்பதோடு அவர் நிறைய கதைகள் சொல்வதாலும் அவர் பின்னால் சிறுவர்கள் அணிவகுப்பதுண்டு. விதம் விதமான கதைகளை சொல்வார். அவர் கதைகளில் முக்கியமானது பொம்மக்கா கதை. அந்த கதையை சொல்லும்போது கேட்பவர்களை வயிறு வலிக்க சிரிக்க செய்து விடுவார். மேலும் ப்ரூஸ்லி பற்றி சிறுவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்ததும் முத்துமாரி அண்ணன் தான். ப்ரூஸ்லி படங்கள் அப்போது ஊருக்குள் திரையிட்டதில்லை. விருதுநகர் அல்லது மதுரைக்கு சென்றால் தான் ப்ரூஸ்லி படம் பார்க்க முடியும். அண்ணன் ரத்தினம். அவர் ஆசாரி தொழில் செய்யும் குடும்பத்தை சேர்ந்தவர். முத்துமாரி அண்ணன் வயதுதான். அவர் தன்னை எல்லோரும் ப்ரூஸ்லி என்று அழைக்க வேண்டும் என்பார். அதன் காரணமாகவே அவர் ப்ரூஸ்லி அண்ணன் என்று எல்லோராலும் அழைக்க பெற்றார். முத்துமாரி அண்ணனும் ப்ரூஸ்லி அண்ணனும் விருதுநகரிலோ அல்லது மதுரையிலோ ப்ரூஸ்லி படங்கள் வெளிவந்தால் உடனடியாக கிளம்பி சென்று விடுவார்கள். படம் பார்த்துவிட்டு வந்து சிறுவர்களை கூட்டி வைத்து கொண்டு ப்ரூஸ்லி கதையை சொல்வார்கள். முத்துமாரி அண்ணனுக்கு ஜிம்னாஸ்டிக் கொஞ்சம் தெரியும் என்பதால்
ப்ரூஸ்லி எப்படி சண்டை காட்சிகளில் நடித்தார் என்பதை அப்படியே செய்து காட்டுவார். ப்ரூஸ்லி கதையை கேட்டு கேட்டு சிறுவர்கள் எல்லோருக்கும் ப்ரூஸ்லி படம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பரிதிக்கும் ஆசைதான். ஆனால் விருதுநகர் மதுரைக்கு சென்று ப்ரூஸ்லி படம் பார்க்கும் அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கவில்லை. அப்பாவும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார். அவர்கள் தங்களின் ப்ரூஸ்லி தாகத்தை வேறு விதமாக தீர்த்து கொண்டனர். ஆம், ப்ரூஸ்லி பனியன்கள் அன்று ஏராளமாக விற்கப்பட்டன. பரிதியும் அம்மாவிடம் அழுது புரண்டு 2 ப்ரூஸ்லி பனியன்களை வாங்கி கொண்டான். அந்த நேரத்தில் எல்லா சிறுவர்களுமே தெருவில் ப்ரூஸ்லி பனியன் போட்டுக்கொண்டுதான் நடமாடுவார்கள். அந்த பனியனை மாட்டிக்கொண்டவுடன் அவர்களே ப்ரூஸ்லியாக மாறிவிட்டதாக உணர்வார்கள். ஒரு மாதிரியாக விரைத்து கொண்டுதான் திரிவார்கள். பரிதியும் விரைத்து கொண்டுதான் திரிவான். அப்போது அவர்களுக்கெல்லாம் ப்ரூஸ்லி இறந்து போய்விட்டார் என்றும் கூட தெரியாது. எல்லோருமே ப்ரூஸ்லி கனவுடன் தான் திரிந்தார்கள். அப்போது தெருவில் மின் விளக்கு வசதி எல்லாம் கிடையாது. எந்த வீட்டிற்குமே மின்சார இணைப்பு வரவில்லை. தெருவில் 2 மின் கம்பங்கள் இருந்தன. அதில் மட்டும் மின் பல்புகள் இருக்கும். பரிதி உட்பட எல்லா சிறுவர்களுமே இரவு நேரங்களில் அந்த மின் கம்பங்கள் கீழே உட்கார்ந்துதான் பாடம் படிக்க வேண்டும். அதையும் மீறி சில நேரங்களில் தெருவே ஜெக ஜோதியாக இருக்கும். அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள் மற்றும் தீபாவளி போன்ற நாட்களில் தெருவில் ரேடியோ கட்டுவார்கள். அப்போது தெருவெங்கும் மின்சார பல்புகள் கட்டப்பட்டிருக்கும். ரேடியோவும் கட்டப்பட்டிருக்கும். சிறுவர்கள் கொண்டாட்டத்திற்கு கேட்கவா வேண்டும், கூடி கும்மாளமிடுவார்கள். அருகில் இருந்த ரைஸ் மில்லில் இருந்து மின்சார இணைப்பு பெறுவார்கள். தெருவே ஜொலி ஜொலிக்கும். எல்லா சிறுவர்களுமே ரேடியோக்காரன் அருகிலேயே கிடப்பார்கள். நேயர் விருப்பம் போல அவர் அருகே உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்பார்கள். ஒரு குழுவினர் எம்ஜிஆர் பாடலை கேட்பர். வேறு சிலர் சிவாஜி பாடலை கேட்பர். இரு குழுவினருக்கும் பெரும் போட்டியாக இருக்கும். ஒரு எம்ஜிஆர் பாடல் போட்டால் அடுத்ததாக சிவாஜி பாட்டு போட்டே ஆக வேண்டும். கதை வசனமும் விரும்பி கேட்பார்கள். மதுரை வீரன், உரிமை குரல் போன்ற ஒரு சில எம்ஜிஆர் படக்கதை வசனங்களே இருக்கும். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், பட்டிக்காடா பட்டணமா, சவாலே சமாளி, தங்கப்பதக்கம், கௌரவம் என்ற ஏராளமான சிவாஜி கதை வசனங்கள் இருக்கும். அதனால் சிவாஜி ரசிகர்கள் பெருமைப்பட்டு திரிவார்கள். எம்ஜிஆர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாட்களின் போது தெருவில் ரேடியோ கட்டினார்கள் என்றால் அப்போது சிவாஜி பாடலோ கதை வசனமோ போட மாட்டார்கள். அப்போது எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருமைப்பட்டு கொள்வார்கள். காமராஜர் பிறந்த தினத்தை சிவாஜி ரசிகர்கள் கொண்டாடுவர். அப்போது சிவாஜி பாடலும் சிவாஜி படக்கதை வசனமும் மட்டுமே ஒலிபரப்பப்படும். தீபாவளி அன்று தெருவில் ரேடியோ கட்டினால் தான் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் உண்டாகும். வயது முதிர்ந்த இன்னொரு பிரிவினர் இருப்பர். அவர்கள் ஏதாவது சாமி பாட்டுக்களை போடுங்கப்பா என்பர். ஏன் வீணா அடிச்சுக்கிறீங்க, 2 பேருக்கும் பொதுவா சாமி பாட்டு போட சொல்லுங்கப்பா என்பார்கள். சாமி பாட்டு என்றால் சிவாஜி ரசிகர்கள் உடனடியாக சம்மதம் சொல்லி விடுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் உடன்பட மாட்டார்கள். காரணம், சாமி பாடல்கள் என்றால் நிச்சயமாக சிவாஜி பட பாடல்கள் இடம்பெற்றுவிடும். எம்ஜிஆர் எந்த சாமி படத்திலும் நடிக்கவில்லை. அதனாலேயே எம்ஜிஆர் ரசிகர்கள் மறுத்து விடுவர். இருவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்குள் மத்தியஸ்தர்களுக்கும் போதும் போதும் என்றாகிவிடும். இந்த மன்றத்தில் தெருவுக்குள் எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி மன்றம் என்று 2 மன்றங்கள் தோன்றின. இரண்டும் எதிரெதிரே இருந்தன என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் எம்ஜிஆர் மன்றத்தில் நடைபெறும். காங்கிரஸ் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் சிவாஜி மன்றத்தில் நடைபெறும். எம்ஜிஆர் மன்றத்தில் தினமலர், தினத்தந்தி போன்ற நாளிதழ்கள் தினமும் போடப்படும். பரிதி அங்குதான் வாசிக்க கற்றுக்கொண்டான். தினமும் விடிந்ததும் எம்ஜிஆர் மன்றத்திற்கு சென்று விடுவான். பெரியவர்களுக்கு இணையாக அவனும் உட்கார்ந்து பேப்பர் படிக்க தொடங்கி விடுவான். நன்கு வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டான். பங்குனி பொங்கல் திருவிழா மிகவும் பிரசித்தம். முத்து மாரியம்மன் கோவில் பரிதி படிக்கும் பள்ளியின் அருகில்தான் இருந்தது. சுற்றிலும் உள்ள எல்லா தெருக்களிலும் உள்ள சிறு சிறு கோயில்களில் இருந்து அக்னி சட்டி, சிலார், தேர் முதலியவை கிளம்பி செல்லும். இது மிக பெரிய திருவிழாவாகும். பங்குனி பொங்கலுக்கு அடுத்த நாள்தான் அக்னி சட்டி. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மண்டகப்படி என்று நடத்துவார்கள்.
பங்குனி பொங்கல் செவ்வாய் அன்று நடைபெறும். அன்று மண்டகப்படி சிங்காரத்தோப்பு தெருவினை சேர்ந்ததாகும். அன்று சிங்காரத்தோப்பை விழா கோலம் பூண்டிருக்கும். பனை ஏறுபவர்கள் எல்லாம் அன்று இறக்கும் பதனிகளை எல்லாம் கேன்களில் ஊற்றி எடுத்து தெருவில் உள்ள முத்து மாரியம்மன் பீடத்திற்கு வந்து சேர்வார்கள். பதினி கேன்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். எல்லா கேன்களுக்கும் மாலை போட்டு வைத்திருப்பார்கள். தெருவில் உள்ள ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் என்று எல்லோருமே புத்தாடை அணிந்திருப்பார்கள். பீடத்தில் சாமி கும்பிட்டுவிட்டு கொட்டு மேளம் முழங்க கிளம்புவார்கள். பெண்கள் வரிசையாக பதனி கேன்களை தலையில் தூக்கி கொண்டு முன்னே நடக்க தெருமக்கள் பின்தொடர்வார்கள். முத்து மாரியம்மன் கோவிலை அடைந்ததும் அந்த பதனியை எல்லாம் இலவசமாக மக்களுக்கு ஊற்றி விடுவார்கள். அந்த இலவச பதனியை வாங்குவதற்கென்றே மக்கள் கூட்டம் காத்து கிடக்கும். காலம் காலமாகவே இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வந்தது. அன்று இரவு சிங்காரத்தோப்பு மண்டகப்படி வில்லு கச்சேரி நிகழ்ச்சி நடைபெறும். வில்லு பாடலுக்கென்றே தனி ரசிகர் கூட்டம் அங்கே உண்டு. ஆண்டுதோறும் அந்த நாளில் வில்லடி பாட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதால் எங்கிருந்தெல்லாமோ ரசிகர்கள் வருவதுண்டு. அதனால் கூட்டம் கூடும், விழாவும் களை கட்டும். மணிமேகலை அக்காவின் அப்பா கண்ணையா தாத்தாவுக்கு சிறு வயதில் வில்லு பாட்டில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அவரும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஏராளமாக தன்னை தயார் செய்திருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவரால் அரங்கேற்றம் செய்ய முடியாமலேயே போய்விட்டது. அந்த பாடத்தை எல்லாம் பரிதிக்கு சொல்லிக் கொடுத்து மேடை ஏற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அரிச்சந்திரன் காவியம் பற்றிய வில்லடி பாட்டு அதுவாகும். பரிதிக்கு அந்த பாடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். பரிதியும் நன்கு மனப்பாடம் செய்ய தொடங்கினான். அவனுடன் இசைப்பாட்டு பாடுவதற்கென்று சில சிறுவர்களையும் தயார் செய்தார். ஆனால் அவர்களால் பரிதி அளவிற்கு தங்களை தயார் செய்து கொள்ள முடியவில்லை. பரிதி முழு பாடத்தையும் மனப்பாடம் செய்து விட்டான். இனி பயிற்சி எடுக்க வேண்டும். ஆனால் உடன் ஒத்துழைக்க சிறுவர்கள் இல்லாததால் பரிதியும் அரங்கேற்றம் செய்ய முடியாமல் போய்விட்டது. பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் அக்னி சட்டி. புதன்கிழமை காலையில் இருந்தே முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சட்டிகள் வரத் தொடங்கிவிடும். பரிதி போன்ற சிறுவர்கள் அன்று காலையிலேயே தங்கள் உடலெங்கும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக் கொள்வார்கள். வண்டி பசையை எடுத்து உடலெங்கும் பொட்டு பொட்டாக வைத்து கொள்வார்கள். இடையிடையே சாக்பீஸால் வெள்ளை வட்டம் வரைந்து கொள்வார்கள். தவறாமல் மீசையும் வரைந்து கொள்வர். தங்கள் இடுப்பை சுற்றிலும் வேப்பிலையை கட்டிக்கொள்வர். அவர்கள் கையிலும் வேப்பிலை இருக்கும். ஒரு சிறுவன் பாட பாட பின்னாலேயே மற்ற சிறுவர்கள் பாடுவார்கள். ஆகா ஆகா ஐயகோ கம்பு குத்தி கவரு குத்தி வேல் வேல் வேலாயுதம் சூல் சூல் சூலாயுதம் ஆத்தாத்தா எங்காத்தா பேருக்கு 2 போடாத்தா ஆஹா ஐயாஹோ என்று ஒருவர் பாட பின்னால் மற்றவர் பாடிக்கொண்டு வீடு வீடாக செல்வர். அவரவர் தங்கள் தகுதிக்கு ஏற்ப 1 பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா 10 பைசா என்று காணிக்கை போடுவார்கள். இப்படியே ஊர் முழுக்கவே சுற்றித் திரிவர். கிடைத்த பணத்திற்கு தேங்காய் பழம் வாங்கி முத்துமாரியம்மன் கோவில் சென்று தேங்காய் உடைத்து சாமி கும்பிட்டுவிட்டு மீதி காசுகளை எல்லாம் கோவில் உண்டியலில் போட்டுவிட வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலி என்றால் பெற்றோர்கள் நேர்ச்சை போடுவார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நீங்கிவிட்டால் பங்குனி திருவிழாவோட கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கையேந்தி பிச்சை ஏற்று உனக்கு காணிக்கையா செலுத்திடுறோம் என்று வேண்டிக் கொள்வார்கள். அதன் காரணமாகவே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தும் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் நாளாவட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி செல்லும் சிறுவர் சிறுமியர் முத்து மாரியம்மனுக்கு தேங்காய் உடைத்து சாமி கும்பிடுவார்கள். மீதி காசுகளை பங்கு போட்டுக் கொள்வர். சரி சமமாக பிரித்து கொண்டு தங்கள் செலவுகளுக்கு வைத்துக் கொள்வார்கள். அன்று இரவு திருவிழா கொட்டகைக்கு செல்வதாக அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு தெரியாமல் இரவு காட்சிக்கு சினிமாவுக்கு சென்று விடுவார்கள். பெரும்பாலும் சிறுவர்கள் அதற்காகவே கரும்புள்ளி செம்புள்ளி குத்த ஆரம்பித்தார்கள். பரிதியும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தியுள்ளான். முத்துமாரி அண்ணன்தான் அவர்கள் குழுவுக்கு தலைவர். முத்துமாரி அண்ணன் வீடுகளோடு மட்டும் நின்றுவிட மாட்டார். கடை வீதிகளுக்கு அழைத்து செல்வார். அங்கு கூடுதலாக காசு கிடைக்கும். முத்துமாரி அம்மன் கோவில் சென்று தேங்காய் உடைத்து சாமி கும்பிட்டுவிட்டு காசுகளை எல்லோருக்கும் சரி சமமாக பிரித்து கொடுத்து விடுவார். அன்று இரவு சினிமாவுக்கு செல்லும் போது பரிதியையும் கூட்டி செல்வர். இரவு காட்சிக்குத்தான் செல்வார்கள்.
புதன்கிழமை அன்று சாயங்காலம் 6 மணி அளவில் சிங்காரத்தோப்பில் இருந்து விளையாட்டு சட்டி கிளம்பும். விளையாட்டு சட்டி என்றால் விரதம் ஏதும் இருக்க வேண்டியது இல்லை. அதன் காரணமாகவே அதன் பெயர் விளையாட்டு சட்டி ஆகும். விளையாட்டு சட்டி பெரும்பாலும் 15 வயதில் இருந்து 20 வயதிற்குட்பட்ட இளைஞர்களே எடுப்பார்கள். கைகளில் சட்டியை வைத்துக்கொண்டு அவர்கள் போடும் ஆட்டம் அதகளமாக இருக்கும். எல்லோரும் தங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி ஆட்டமாய் ஆடுவார்கள். தங்கள் கைகளில் உள்ள தீச்சட்டிகளை எல்லாம் பம்பரம் போல சுழற்றி பல வித்தைகளையும் காட்டுவார்கள். அவர்களுக்கு முன்னால் நையாண்டி மேளம் செல்லும். அதற்கு முன்பாக சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஆட்டம் போட்டுக்கொண்டு செல்வார்கள். முத்து மாரியம்மன் கோவிலை அடைந்து அதன் வெளி பிரகாரத்தை 3 முறை சுற்றி சட்டியை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதன் பின்னர் மீண்டும் தெருவுக்கு சென்று விரத சட்டி வளர்ப்பார்கள். விரத சட்டி என்பது பங்குனி மாதம் 1 தேதியில் இருந்து மஞ்சள் காவி ஆடை அணிந்து விரதம் இருந்து சட்டி அன்று தீச்சட்டி ஏந்தி செல்வதாகும். இந்த சட்டி எடுப்பவர்கள் நிறைய விரதம் காக்க வேண்டும். இளைஞர்கள் ஒரு சிலர்தான் விரத சட்டி எடுப்பார்கள். பெரும்பாலும் முதியவர்களே விரத சட்டி எடுப்பார்கள். சிங்காரத்தோப்பு விரத சட்டியை பெரும்பாலும் பாகியம் பெரியம்மாதான் வளர்ப்பார். அவர்தான் அங்குள்ள சாமியாடிகளிலேயே பெரிய சாமியாடி. கோவில் முன் போய் நின்றதும் மேளம் கொட்ட ஆரம்பித்ததுமே அருள் இறங்கும். பெண்மணிகள் சாமியாட தொடங்கி விடுவார்கள். ஆண்களில் ஒரு சிலரே சாமி ஆடுவர். பெண்கள்தான் மிக அதிகமாக சாமி ஆடுவார்கள். குறியும் சொல்வார்கள். சட்டியை வளர்ப்பதென்பது ஒரு கலை. அதனை மிக சரியாக செய்வார் பாகியம் பெரியம்மா. பின்னர் விரத சட்டி கிளம்பும். இப்போதும் இளைஞர்கள் முன்னால் ஆட்டமாய் ஆடிக்கொண்டு போவார்கள். விரத சட்டியை சேர்த்த பின்னர் எல்லோரும் பிரிந்து செல்வர். இப்போதுதான் காலையில் ஆஹா ஐயஹோ போட்டு பங்கு பிரித்த காசை கொண்டு எல்லா சிறுவர்களும் சினிமா தியேட்டருக்கு ஓடுவார்கள். நிச்சயமாய் ஏதாவது ஒரு தியேட்டரில் எம்ஜிஆர் படம் ஓடும். முத்துமாரி அண்ணன் பரிதியை அழைத்து கொண்டு செல்வார். சினிமா முடிந்து வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். நேராக முத்துமாரியம்மன் கோவில்தான் வருவார்கள். காரணம், விடிகாலை நேரத்தில் பூக்குழி இறங்குவார்கள். அதை பார்க்கவே ஓடி வருவர். முத்துமாரியம்மன் கோவில் முன்னால் உள்ள திடலில் 30 அடி நீளமும் 4 அடி அகலமும் 5 அடி ஆழமும் கொண்ட குழி தோண்டுவார்கள். அந்த குழியில் விறகுகளை போட்டு எரிப்பார்கள். எரிந்து நன்கு தணலாகிவிடும். அந்த தணலை அப்படியே வைத்திருப்பர். அதன் மீதுதான் விரதம் இருந்த பக்தர்கள் ஓடி செல்வார்கள். அதன் பெயரே பூக்குழி இறங்குதல். அதை பார்ப்பதற்கே ஓடுவார்கள். அதிகாலை 4 மணியில் இருந்து 5:30 மணிக்கும் பூக்குழி இறங்குவார்கள். அதனை பார்ப்பதற்காக மக்கள் விடிய விடிய காத்து கிடப்பார்கள். பக்தர்கள் பூக்குழியில் இறங்கும்போது சுற்றி நிற்கும் மக்கள் கூட்டமெல்லாம் ஆஹா ஐயகோ என்று பக்தி மிகுதியால் கோஷமிடுவார்கள். விண்ணை முட்டும் அளவிற்கு அந்த கோஷம் எழும்பி அடங்கும். பங்குனி திருவிழா அந்த ஊரில் மிக முக்கியமான திருவிழாவாகும். இந்த நேரத்தில் பரிதியை அழைத்து கொண்டு அப்பா மதுரை பெரியப்பா வீட்டுக்கு சென்றார். அம்மாவும் தம்பியை தூக்கி கொண்டு உடன் வந்திருந்தாள். பெரியப்பாவின் மூத்த மகள் கனகா அக்காவிற்கு கல்யாணம். அதன் பொருட்டே சென்றிருந்தனர். கல்யாணம் முடிந்தது. எல்லோரும் போட்டோ எடுத்து கொண்டனர். பரிதிக்கும் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அப்பாவிடம் சொன்னான். அப்பா, நாமளும் போட்டோ எடுத்துக்கலாம்ப்பா என்றான். எடுப்பம்பா, எல்லாரும் எடுக்கட்டும், பிறகு நாமளும் எடுக்கலாம். சரிப்பா என்றான். ஆனால் அவர்களை கடைசி வரை யாரும் கூப்பிடவில்லை. கடைசியாக கனகா அக்கா பெரியப்பாவை கையாட்டி கூப்பிட்டார். அப்பா, நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் வர சொல்லுங்க, குடும்ப போட்டோ எடுக்கலாம் என்றாள். பரிதிக்கு சந்தோஷமாக இருந்தது. பெரியப்பா பிள்ளைகளுடன் சேர்ந்து அவனும் ஓடினான். அப்போது கனகா அக்கா, அப்பா, நம்ம குடும்பம் மட்டும்தான், வேற யாரும் வேண்டாம் என்ற பரிதியை பார்த்து கொண்டே சொன்னாள். அவள் பேசியதன் அர்த்தத்தை அப்பா புரிந்து கொண்டார். பரிதியை ஓடி வந்து எட்டி பிடித்து கொண்டார். பரிதிக்கு அழுகை அழுகையாக வந்தது. அதன் பின்னரும் போட்டோ எடுத்துக்க யாரும் கூப்பிடவில்லை. அப்பா அம்மாவையையும் பரிதியையும் அழைத்து கொண்டு விரைந்து சாப்பிட்டார். பிறகு மொய் கொடுத்துவிட்டு கிளம்பி விட்டார். பெரியம்மா ஓடி வந்தாள். என்ன வெள்ளையா கிளம்பிட்ட என்று கேட்டார். கொஞ்சம் வேலை இருக்கு, வர மதனி என்றார் அப்பா. 2 நாள் இருந்துட்டு போறேன்னு தானே சொன்ன? ஆமா மதனி, ஆனா இப்ப அவசரமா கொஞ்சம் வேகமா போக வேண்டி இருக்கு.
இந்த புள்ள தங்கம்மா, நீயாவது சொல்லக்கூடாதா? இல்லக்கா, அவர் சொல்றது நிஜம்தான். நாங்க வர்றோம். அப்போது கோவில் பிள்ளை அண்ணன் எதிரே வந்தார். பெரியப்பாவின் மகன்களில் ஒருவர் அவரிடம் பட்டு ஓடி வந்தான். அண்ணே, நாங்கள்லாம் அக்கா கல்யாணத்துக்கு ஒண்ணா சேர்ந்து குடும்ப போட்டோ எடுத்தோம் என்று சொல்லி சிரித்தான். போடா, அக்கா கூட எப்ப வேணும்னாலும் போட்டோ எடுத்துக்கலாம். நான் என்னோட தலைவரை போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி பெருமையாக சிரித்தார். இப்போது அப்பாவை பார்த்து, ஆமா சித்தப்பா, எம்ஜிஆர் தான் வந்திருக்கார். பாண்டியன் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கார். ராத்திரி பொதுக்கூட்டம் இருக்கு என்றார். அப்பா சிரித்தார். கோவில் பிள்ளை அண்ணன் இப்போதுதான் பார்த்தார் அப்பா கையில் பெட்டியுடன் நின்று கொண்டிருப்பதை. என்ன சித்தப்பா, ஊருக்கு கிளம்பிட்டீங்க? ஆமா கோவில். இருங்க சித்தப்பா, ராத்திரி தலைவர் கூட்டத்துக்கு போகலாம். இல்ல, கோயில்ல கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. டேய், அவனை விடுடா. சின்ன பிள்ளையில இருந்து இதே பிடிவாத குணம்தான். இனி யார் நிறுத்தினாலும் கேட்க மாட்டான் என்றார் பெரியம்மா. வரமதினி, வரன் கோயில் பிள்ளை என்று அப்பா கிளம்பியே விட்டார். பருதி தம்பியின் பெயரை பற்றி இன்னும் பார்க்கவில்லையே. கோபி, அதுதான் பருதியின் தம்பியின் பெயர். அந்த பெயருக்காகவே தெருவில் அவன் ஃபேமஸ் ஆகி போனான். ஆள் ஆளுக்கு தம்பியை தூக்கி கொஞ்சுவார்கள். கோபி உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆரின் பெயர். அதன் காரணமாகவே தம்பியும் பிரபலமாகி போனான். கோபி கோபி என்று எல்லோருமே கொண்டாடினார்கள். அந்த நேரத்தில் தான் தம்பியும் நோய்வாய்ப்பட்டான். ஒரு நேரம் ஓய மாட்டான். விடாமல் அழுது கொண்டே இருப்பான். ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தூக்கி கொண்டு ஓடினார்கள். ஆனால் குணமாகவில்லை. பிறகுதான் ஊரில் பிரபலமான சாமியார் ஒருவரிடம் தம்பியை தூக்கி சென்றனர். சாமியின் காலடியில் தம்பியை கிடத்தினர். அவரும் குறி சொன்னார். அப்பா கேட்டார், உன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்க? கோபி. சினிமா பேர் தானே? ஆமா சாமி. அது அது உங்க பகுதியில் இருக்கிற காக்கும் சாமியாரு செங்கோட்டையப்ப. அவரோட பேர் என்ன? முனியாண்டி. வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு அவர் பேரை வைக்கிறது தானே முறை. ஆமாங்க சாமி. நீ வச்சியா? இல்லைங்க சாமி. பூராவும் சினிமாக்காரன் பேரா தானே வைக்கிற. அப்பா எதுவும் பேசவில்லை. போப்பா, நேரா செங்கோட்டையன் கோவிலுக்கு போ. அவன் பாதத்தில் கிடத்தி முனியாண்டின்னு அவனோட பேரை வையி. பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு என்றார். அப்பாவும் அம்மாவும் தம்பியை தூக்கி கொண்டு செங்கோட்டையன் கோவிலுக்கு சென்றனர். தம்பியை முனியாண்டியின் முன்னால் கிடத்தினர். முனியசேகர் என்ற பெயர் வைத்தனர். பின்னர் வீட்டுக்கு தூக்கி வந்தனர். வீட்டுக்கு கொண்டு வந்து கிடத்தியவுடன் தம்பி நன்றாக தூங்கத் தொடங்கினான். அதன் பிறகு அவன் நோயும் குறைந்து போனது. அம்மா பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லி குதூகலித்தாள். தாயே, ஒரு மாசமா ஒரே அழுக. நாங்களும் போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த குணமும் ஆகல. முனியாண்டி பாதத்துல போய் கிடத்துனது தான் தாமதம். அழுக எங்க போச்சுன்னே தெரியல என்பாள். கேட்பவர்கள் வாய் பிளந்தபடி நிற்பர். அம்மா தொடர்வாள். எல்லாம் நம்ம முனியாண்டியோட வேலைதான். நம்ம எல்லையில இருந்துக்கிட்டு, நம்ம காலடியில இருந்துக்கிட்டு, நம்ம பேரை வைக்காம சினிமா பேரையெல்லாம் வைக்கிறையேன்னு கிள்ளி விட்டுருக்கார். அதான் பிள்ளை திடீர்னு முழிச்சு அழுவான். இப்ப பாரு, எந்த கஷ்டமும் இல்லை என்பாள். ஆனால் தெருவில் உள்ளவர்கள் எல்லோருமே தம்பியை கோபி என்றே கூப்பிட்டனர். அம்மா அவர்களிடமெல்லாம் முனி என்று கூப்பிடுங்க என்பாள். ஆனால் அவர்கள் கோபி என்றே அழைத்தனர். அது அம்மாவுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம், மறுபடியும் தம்பியிடம் முனியாண்டி விளையாட ஆரம்பித்து விடுவாரோ என்பதுதான். அப்பாவிடமும் புலம்புவார்கள் அம்மா. அப்பா சொல்வார், இங்க பாரு, நாமளும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், அவங்களுக்கு வாய் வளைய மாட்டேங்குது, கோபின்னே கூப்பிடுறாங்க. அதுக்காக எல்லாம் முனியாண்டி கோவிச்சுக்க மாட்டார். நாம முனின்னே கூப்பிடுவோம், சரியா என்பார். அம்மாவும் ஆறுதல் அடைந்தாள். இது நடந்து 36 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் தம்பி சிங்காரத்தோப்பு தெருவுக்கு சென்றால் கோபி என்றே அழைக்கின்றனர். இந்த வீட்டில்தான் அப்பா ரேடியோ வாங்கினார். அன்று தெருவில் மாசிலாமணி வீட்டில் மட்டும்தான் ரேடியோ இருந்தது. இரவு கவியும் கருக்கல் நேரங்களில் தெருவில் உள்ள பல பெண்மணிகளும் மாசிலாமணி வீட்டில்தான் கிடப்பார்கள். மாசிலாமணியின் மனைவி அன்னசெல்வம் அவளிடம் போய், ஏய் அன்னசெல்வம், அந்த சிலோன் ரேடியோவை வையேன் என்பார்கள். அவளும் வைப்பாள். நல்ல நல்ல பழைய பாடல்கள் ஒலிபரப்பப்படும். சுவாரஸ்யமாக கேட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொருத்தி வருவாள். ஏக்கா, மதுரை ஸ்டேஷன் வையேன், இன்னைக்கு கௌரவம் ஒலிச்சித்திரம் இருக்கு என்பாள். அன்னசெல்வக்கா உடனே மதுரை ஸ்டேஷனுக்கு மாற்றும். ஒலிச்சித்திரம் என்றால் படத்தில் உள்ள கதை வசனத்தை ஒலிபரப்புவது.
தினமும் 15 நிமிடம்தான் ஒளிபரப்புவர், மீதியை மறுநாள் கேட்க வேண்டும். இப்படியே ஒரு படத்தின் ஒளிச்சித்திரம் ஒரு வாரம் ஒளிபரப்பாகும். அந்த 1/4 மணி நேர ஒளிச்சித்திரத்தை கேட்பதற்காக முழுசாக 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து ஒளிச்சித்திரம் கேட்பவர்களால் ஒரு நாள் கேட்டு மறுநாள் கேட்காமல் இருக்க முடியாது. அப்படி தவறிவிட்டால், ஐயோ பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்கே என்பார்கள். சினிமா பற்றிய விளம்பரங்களும் ரேடியோவில் ஒளிபரப்பப்படும். நேற்று இன்று நாளை திரைப்படம் தமிழகத்தில் சுமாராகத்தான் போனது. ஆனால் இலங்கையில் சக்கை போடு போட்டது. அந்த படத்தின் விளம்பரம் அடிக்கடி ஒளிபரப்பப்படும். அதை கேட்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் ரேடியோவை சுற்றி வளைத்து நிற்கும். பரிதியின் வீட்டிலும் ரேடியோ வாங்கிவிட்டனர். இப்போது பரிதியின் வீட்டின் முன்னரும் மக்கள் கூட்டம் நிற்கும். அந்த ஸ்டேஷன் வை, இந்த ஸ்டேஷன் வை என்று ஆள் ஆளுக்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். சிவாஜி பாட்டு, சிவாஜி ஒளிச்சித்திரம் என்றால் அம்மாவும் அப்பாவும் திருப்ப மாட்டார்கள். மற்ற எதுவானாலும் உடனே வைத்து விடுவார்கள். ரேடியோ வாங்கிய பிறகு அவர்கள் வீட்டிற்கு என்று ஒரு மரியாதை ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு என்னப்பா ரேடியோக்காரங்க வீடு என்பார்கள். அம்மாவின் முகத்தில் பெருமிதம் தவழும். இந்த வீட்டில் இருக்கும்போதுதான் ஆழ்வார் மாமா வீட்டில் நெருக்கம் அதிகமாக இருந்தது. அத்தை மாமா என்று அவர்கள் வீட்டிலேயே கிடப்பான். தை பொங்கல் வந்தால் எல்லா வீடுகளிலும் வெள்ளையடித்து செங்காவியால் படம் வரைவார்கள். வீட்டையெல்லாம் அசிங்கப்படுத்துகிறோமே என்று நினைக்க மாட்டார்கள். கரும்பும் பொங்கல் பானையும் மேலே சூரியனும் இருக்குமாறு படம் வரைவார்கள். மேலும் மாட்டின் படம், வண்டியின் படம், பொங்கல் கொண்டாடும் மனிதர்கள் படம் என்று வீட்டு சுவர் முழுவதும் வரைவார்கள். பரிதிக்கு ஓவியம் வரைவதில் ஏற்கனவே நல்ல திறமை இருந்தது. ஆழ்வார் மாமாவுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டு சுவரில் இவனும் படம் வரைவான். மீந்த பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் வீட்டு சுவரிலும் படம் வரைவான். ஒரு நாள் அப்பா திட்டிவிட்டார். வெள்ளை அடிக்கிறதே வீடு அழகா இருக்கணும்தா, அதையே காவியெல்லாம் அடிச்சு அசிங்கப்படுத்தணும் என்றார். அதன் பின்னர் பரிதி தங்கள் வீட்டு சுவரில் காவியால் படம் வரையவில்லை. தீபாவளியின் போது ஆழ்வார் மாமா ஓலை பட்டாசு வாங்கி வைத்து விடுவார். தீபாவளி நாட்களின் போது பெரும்பாலும் மழை பெய்யவே செய்யும். அதனால் மற்ற பட்டாசுகளை வெடிப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கும். அதனாலேயே தந்திரமாக ஓலை பட்டாசுகளை வாங்கி வைத்து விடுவர். மழை ஜோவென்று கொட்டிக் கொண்டிருந்தாலும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொள்வார். ஒரு விளக்கு மாற்று குச்சியை எடுத்து கொள்வார். ஓலை பட்டாசு ஓலையில் சுற்றி செய்யப்பட்டிருக்கும். பனை ஓலையில் முடைந்திருப்பதால் அதில் சில இடைவெளிகளும் இருக்கும். அந்த இடைவெளிகளுக்குள் குச்சியை சொருகி அருகில் உள்ள ஊதுபத்தி கங்கில் காட்டி அப்படியே வெளியே நீட்டி விடுவார். பட்டென்று வெடிக்கும்போது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். ஆழ்வார் மாமா இப்படி ஓலை பட்டாசு வெடிப்பதே அழகாக இருக்கும். அவர் பட்டாசு வெடிப்பதில் இன்னொரு மாஜிக்கும் செய்வார். அந்த பகுதியிலேயே ரயில் வேட்டு விடுபவர் ஆழ்வார் மாமாதான். ரயில் வேட்டு விலை கூடுதலாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டார்கள். ஆழ்வார் மாமாவுக்கு வருடா வருடம் ரயில் வேட்டு விட்டாக வேண்டும். எப்பாடு பட்டாவது ரயில் வேட்டு வாங்கி விடுவார். ரயில் வேட்டு இரவு நேரத்தில் தான் விட வேண்டும். ஆழ்வார் மாமா ரயில் வேட்டு விடுவதற்கு சற்று தாமதித்தாலும் போதும், ஆள் ஆளுக்கு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆழ்வார் அண்ணே ரயில் வேட்டு விடல? அண்ணே முதல்ல ரயில் வேட்டை விடுங்க அண்ணே. மாமா ரயில் வேட்டு. இப்படி ஆள் ஆளுக்கு தாங்குவார்கள். அதில் அவருக்கு ஒரு பெருமை. இரவு 8 மணிக்கு மேல்தான் அவர் ரயில் வேட்டு விடுவார். ஒரு மின் கம்பத்தில் நூலை கட்டி கொள்வார். பிறகு 200 300 அடி தூரத்தில் அந்த நூலை இழுத்து கொண்டு செல்வார். ஒரு சிறு குச்சியை எடுத்து அந்த பக்க நூலில் கட்டி கொள்வார். அந்த நூலின் வழியாக ரயில் வேட்டை நுழைத்து பற்ற வைத்து விடுவார். சர் என்று சீறிக்கொண்டு அந்த நூலிலேயே செல்லும். அந்த கரைக்கு சென்றுவிட்டு திரும்பவும் வரும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பார்க்கும் சிறுவர்கள் எல்லாம் ஹோ என்று கத்தி ஆர்ப்பரிப்பார்கள். தெருவில் வெள்ளை நாய் ஒன்று இருந்தது. அதனை வெள்ளை என்றுதான் எல்லோரும் அழைப்பர். அந்த நாய் ரயில் வேட்டு விடும்போது பின்னாலேயே அண்ணாந்து பார்த்தபடி ஓடும். ரயில் வேட்டு திரும்பும்போது பின்னாலேயே குறைத்து கொண்டு ஓடி வரும். அதை பார்ப்பவர்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். ஆழ்வார் மாமா முத்துமாரி அண்ணனின் அண்ணன் தான். அம்மா 1, அப்பா 2. பரிதி பள்ளிக்கு செல்லும் வழியில் அப்பா கைவண்டி இழுத்து கொண்டு செல்வார். 2 3 பேர் பின்னால் தள்ளி கொண்டு செல்வர். அரிசி மூட்டை என்றால் 10 15 மூடைகள் அடுக்கி இருப்பர். நெல் மூடை என்றால் 25 மூடைகள் வரை இருக்கும்.
முன்னால் இழுத்து செல்பவர்கள் அதிகம் சக்தியை செலவழிக்க வேண்டும். அப்பா எப்போதும் முன்னால் தான் நிற்பார். அதில் ஒரு கம்பீரம் இருப்பதாக உணர்ந்தார். அப்பா படும் கஷ்டத்தை பார்த்து பரிதிக்கு வருத்தமாக இருந்தது. அம்மாவிடம் பேசுவான். அம்மா அவனிடம் சொல்வாள், தம்பி, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அப்பத்தான் அப்பாவுக்கும் விடுதலை. அதோட எங்க 2 பேருக்கும் பெருமை என்பாள். இந்த நேரத்தில் அப்பா வேலை பார்த்த ரைஸ் மில்லில் சக தொழிலாளிகளுடன் ஏதோ தகராறு. அப்பா வேலைக்கு போகவில்லை. பல இடங்களிலும் வேலைக்கு முயன்றார். தீபாவளி சமயம் என்பதால் யாரும் வேலை தர முன் வரவில்லை. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வதென்று யோசித்தார்கள். அப்பாவின் அண்ணன் மந்திரமூர்த்தி சென்னை எண்ணூரில் இருந்தார். எங்க அண்ணங்கிட்ட போகலாமா என்று கேட்டார். அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. இங்கேயே பார்க்கலாமே என்றாள். அப்பா விடவில்லை. இல்ல புள்ள, கொஞ்ச நாளைக்கு வேற பக்கம் இருந்து பார்க்கலாம் என்றார். அம்மா அரைகுறையாக சம்மதித்தாள். ஒரு நாள் இரவு சென்னைக்கு பஸ் ஏறிவிட்டனர். இரவு 12 மணிக்கு பஸ் கிளம்பியது. மறுநாள் காலை 12 மணி அளவில் பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினர். பெரியப்பா வீட்டை சேர்ந்தனர். அவரோ உற்சாகத்துடன் தான் வரவேற்றார். பெரியம்மா முகமோ சரியில்லை. 2 நாள் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தனர். பெரியம்மா அடிக்கடி வசை பாடினாள். பாத்தியா, கடைசியில எங்க காலடிக்கே வந்துட்டீங்க என்பாள். அம்மா அப்பாவை முறைத்து பார்த்தாள். ஒரு வழியாக வீடு பார்த்து விட்டனர். அது ஒரு குடிசை வீடுதான். அருகில் ஒரு ஆசாரி வீடு இருந்தது. அப்பாவுக்கு எண்ணூர் உப்பளத்தில் வேலை கிடைத்தது. உப்பு மூட்டைகளை லாரிகளில் லோடு ஏற்றிவிட வேண்டும். அப்பா உற்சாகத்துடன் வேலை பார்த்தார். அம்மாவுக்குத்தான் என்னவோ போல் இருந்தது. பெரியம்மா எள்ளலும் நக்கலுமாகவே பேசினாள். அது மேலும் அம்மாவுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அடிக்கடி பெரியம்மா, என்னோட காலடிக்கு வந்துட்டல்ல, என்னோட காலடிக்கு வந்துட்டல்ல என்று சொல்வது அம்மாவுக்கு பெரிய அவமரியாதையாக இருந்தது. இருவரும் சிறு வயது தோழிகள்தான். 2 பேருமே ஒன்றாக சுற்றுவார்களாம். இருவரும் பிளான் பண்ணி அண்ணன் தம்பிக்கு வாக்கப்பட்டு சென்றார்களாம். அம்மா அப்பாவை போலவே அவர்களும் சிங்கார தோப்பில்தான் இருந்துள்ளனர். பெரியப்பாவுக்கு சூதாட்ட பழக்கம் உண்டு. சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் கொண்டு போய் போட்டு விடுவார். வீட்டுக்கென்று 10 பைசாவும் செலவழிக்க மாட்டார். அதனால் அவர் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்பாவுக்கென்று எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுத்து விடுவார். பெரிய சேமிப்பு ஏதும் இல்லை என்றாலும் வயிற்றுப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. பெரியம்மா வீட்டு கஷ்டத்திற்கு அடிக்கடி அம்மாவிடம் வந்து நிற்பாள். அப்போதெல்லாம் அம்மா, உன் புருஷனை போலத்தான் இவரும் ரைஸ் மில்லில் போய் மூட்டை தூக்குறாரு. எங்ககிட்ட என்ன பெருசா இருக்கும்? மச்சான சீட்டு விளையாட விடாத. பிள்ளை குட்டிகளை பட்டினி போட்டுட்டு அப்படி ஒரு சூதாட்டம் தேவைப்படுதா என்பாள். சில நேரங்களில் இருந்தால் கொடுத்து விடுவாள். இல்லை என்றால் கை விரித்து விடுவாள். பெரியம்மாவை பொறுத்தவரை கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும். இருந்தால் தானே கொடுப்பதற்கு என்பது அம்மாவின் நிலை. அம்மா கை நிறைய பணம் வைத்து கொண்டுதான் தன் கஷ்டத்திற்கு உதவ மாட்டேன் என்கிறாள் என்பது பெரியம்மாவின் எண்ணம். அதன் காரணமாக அம்மா மீது காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் பெரியம்மாவுக்கு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் பெரியப்பா பெரியம்மா குடும்பத்தை விட்டுவிட்டு சென்னைக்கு ஓடி போய்விட்டார். பெரியம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு போனாள். சில தினங்களிலேயே பெரியப்பா சென்னை எண்ணூரில் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு கிளம்பி விட்டாள். அவர்கள் சென்னைக்கு வந்து 2 வருடங்கள் கழித்துத்தான் அம்மாவும் அப்பாவும் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். பெரியப்பா எண்ணூர் மார்க்கெட்டில் உள்ள அரிசி கடை ஒன்றில் வேலை பார்த்தார். பெரியம்மா அவர்கள் தங்கியிருந்த வீட்டு உரிமையாளர் வீட்டில் வீட்டு வேலை பார்த்து வந்தாள். அதனால் முன்புக்கு இப்போது நல்ல முறையில் வாழ்ந்து வந்தனர். பெரியப்பாவுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் பாண்டி, பரிதியை விட 1 வயது பெரியவன். 2வது செல்வி, பரிதியை விட 2 வயது சிறியவள். 3வதாக அருணாச்சலம், பரிதியை விட 5 வயது சிறியவன். பரிதி பள்ளியில் சேர்க்கப்பட்டான். கத்திவாக்கம் அரசு ஆரம்ப பள்ளி எண்ணூரில் இருந்தது. அந்த பள்ளியில் தனது 4ஆம் வகுப்பு மீதி படிப்பை படித்தான் பரிதி. பள்ளியின் எதிர்ப்புறம் ஒரு 2 மாடி கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடத்திற்கு அழைத்து சென்றான் பாண்டி அண்ணன். மாடி படிகளின் மேல் ஏறி மேலே சென்றனர். அங்க பாரு என்றான் பாண்டி அண்ணன். நிமிர்ந்து பார்த்த பரிதி வியப்பால் பிரமித்து போய் நின்றான். ஆம், சற்று தொலைவில் கடல் தெரிந்தது.
பருதியின் உள்ளம் குதூகலித்தது. அன்றுதான் பருதி முதன் முதலாக கடலை பார்க்கிறான். கை தட்டி குதிக்க ஆரம்பித்தான். அன்று விடுமுறை. பெரியப்பா வீட்டுக்கு சென்று பாண்டி அண்ணனுடன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது பாண்டி அண்ணன், பருதி, என் கூட வர்றியா என்று கேட்டான். எங்கண்ணே? வா சொல்றேன். பாண்டி அண்ணன் பின்னாலேயே சென்றான். தங்கை செல்வியும் உடன் சென்றாள். சாலை ஓரங்களில் கிடக்கும் இரும்பு, தகரம் போன்றவற்றை பாண்டி அண்ணன் பொறுக்க ஆரம்பித்தான். பருதி, நீயும் பொறுக்கு என்றான். பருதியும் கண்ணில் தட்டுப்பட்டதையெல்லாம் ஓடி ஓடி பொறுக்கினான். 10 மணிக்கு கிளம்பினார்கள். 1 மணி ஆகியிருந்தது. பருதிக்கு வயிறு பசிக்க ஆரம்பித்தது. அண்ணே, பசிக்குது, வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டான். சரிடா, இந்த இரும்பு கடையில போட்டுட்டு போயிடுவோம். இரும்பு கடைக்கு சென்றனர். ஆளுக்கு 1 ரூபாய் கிடைத்தது. 3 பேரும் மிட்டாய் வாங்கி தின்று கொண்டு வீட்டுக்கு சென்றனர். பெரியப்பா கையில் பிரம்புடன் உட்கார்ந்திருந்தார். மூவரையும் பார்த்து, எங்க போயிட்டு வரீங்க என்று கேட்டார். விளையாட போனோம் என்றான் பாண்டி. எங்க போய் விளையாடினீங்க? அங்க பூங்காவில தான். பொய்யா சொல்றீங்க? ஊரெல்லாம் சுத்தி பொறுக்கிட்டு திரியிறீங்க என்றார். பிரம்பினால் 3 பேரையும் விளாசினார். பிறகு 3 பேரையும் வெயிலில் முட்டி போட செய்தார். பருதிக்கு அழுகை அழுகையாய் வந்தது. அப்போதும் அம்மா சரியாக அங்கே வந்தாள். புள்ள சாப்பிட வரலைன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். பருதி இங்க முட்டி போட்டிருக்கா. என்ன மச்சான் செஞ்சா என்று கேட்டாள். ஆ, பொறுக்கி அருப்புக்கோட்டையிலிருந்து இங்க வந்து என் பிள்ளையையும் பொறுக்க கூட்டிக்கிட்டு போயிருக்கா. பொறுக்கி பொறுக்கி என்றார். அம்மா நம்பவில்லை. பருதி அப்படி செய்ய மாட்டா. பருதிக்கு அப்படி ஏதும் பழக்கம் இல்லையே என்றாள் அம்மா. அப்ப என் பிள்ளைங்க இங்க பொறுக்கிக்கிட்டு தெரியுதா என்று கோபமாக கேட்டார். அம்மா பேசவில்லை. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, பேச வந்துட்டா பாரு என்றார். அம்மா மௌனமாகவே இருந்தாள். இனிமே இவனை இந்த பக்கம் அனுப்பிடாத என்றார். பருதியின் முதுகில் ஓங்கி பிரம்பால் ஒரு அடி அடித்தார். ஓடுறா என்றார். அடி தாங்காமல் அம்மா என்று அலறினான் பருதி. அம்மா பதறி போனாள். தன் இடுப்பில் இருந்த தம்பியை கீழே இறக்கி விட்டுவிட்டு பருதியை அள்ளி கொண்டாள். பிறகு பருதியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றாள். அதன் பின்னர் பருதியை பெரியப்பா வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. அப்பாவிடம் பருதி அடி வாங்கியதை சொல்லி சொல்லி மருகினாள். அப்பாவும் ஆறுதல் படுத்தினார். அருகில் உள்ள ஆசாரி வீட்டில் நெற்றி பொட்டு வைக்கும் சின்ன சின்ன இரும்பு ஒட்டுகள் செய்யும் பணி நடைபெற்றது. பருதியும் பள்ளி போக மற்ற நேரங்களில் அந்த வேலையில் ஈடுபட்டான். பெரியப்பா வீட்டு பக்கம் போகவே இல்லை. வீட்டு உரிமையாளின் மகன்களான சங்கரும் சிவாவும் பருதிக்கு நல்ல நண்பர்களாயினர். அவன் வயதையொத்தவர்கள்தான். தம்பி இப்போது நன்றாக நடக்கத் தொடங்கியிருந்தான். சங்கரும் சிவாவும் அவர்கள் வீட்டிற்கு தம்பியை அடிக்கடி தூக்கி சென்று விடுவார்கள். அம்மாவுடனும் வீட்டு உரிமையாளர்கள் நன்கு பழகினர். ஒரு நாள் அப்பாவுக்கு சோறு எடுத்துக்கொண்டு அம்மா உப்பளத்திற்கு சென்றாள். பருதியும் உடன் சென்றான். அப்போது அப்பா, நாளை நமதே படத்துல வருமே பாட்டு, அன்பு மலர்களே, அந்த பாட்டு இங்க இருக்கிற பங்களாவில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்களாம் என்றார். அம்மா ஆர்வமானாள். எங்கேயா பார்க்கலாமா என்றாள். அப்பா வேலை பார்ப்பவர்களிடம் சென்றார். 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அனுமதி பெற்றுவிட்டு அம்மாவையும் பருதியையும் அழைத்து கொண்டு சென்றார். பக்கத்தில் தான் இருந்தது. அந்த இடங்களை ஓடி ஓடி பார்த்தாள் அம்மா. இங்கதான் நின்று பாட்டு படிப்பாங்க என்று உற்சாகமாக சொன்னாள். பருதியும் நாளை நமதே படம் பார்த்திருக்கிறான். அன்பு மலர்களே, நம்பி இருங்களே, நாளை நமதே என்று பாடல் பாடிய இடம் இதுதான் என்றபோது அவனுக்கும் பரவசமாக இருந்தது. எப்போதாவது ஊருக்கு சென்றால் தன் நண்பர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்றும் நினைத்து கொண்டான். இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் நடக்குமாம் புள்ள என்றார் அப்பா. அம்மாவுக்கு ஆவல் மிகுதியானது. ஏயா, நானும் ஷூட்டிங்கை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்றாள். அன்று முழுவதும் பருதிக்கு பரவசமாகவே இருந்தது. நாளை நமதே ஷூட்டிங் எடுத்த இடத்தை பார்த்தாயிற்று என்று பெருமிதமாகவும் இருந்தது. வகுப்பில் ஆசிரியைக்கு பிடித்த மாணவனாகி போனான் பருதி. ஆசிரியை ஒரு நாள் பாடம் நடத்தும் போது வாத்து பற்றி விளக்கி கொண்டிருந்தார். திடீரென்று அவர் மாணவர்களை பார்த்து, வாத்து எப்படி கத்தும் என்று கேட்டார். ஒருவருக்கும் தெரியவில்லை. கிக்கி, குக்கு என்று பல விதமாக சொன்னார்கள். ஆசிரியை தலையாட்டினார். அப்படியெல்லாம் இல்லை என்றார். பருதி எழுந்து நின்றான். உனக்கு தெரியுமா? ஆமாம் என்பதாய் தலையாட்டினான் பருதி. சொல்லு. குவாக் குவாக் குவாக்
என்றான். எங்க இன்னொரு தடவை சொல்லு. குவாக் குவாக் குவாக். கரெக்ட், இப்படித்தான் கத்தும் என்றார் ஆசிரியர். பருதியையும் பாராட்டினார். வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களும் இப்போது குவாக் குவாக் என்று ஒன்றாக கத்தினர். ஆசிரியை புன்னகைத்தார். அன்று முதல் அவர்கள் வகுப்பில் பருதி ஹீரோ போலானான். எல்லோரும் பருதியுடன் நட்பு பாராட்ட ஆர்வம் காட்டினர். கணேஷ் பிரபு, கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார் 3 பேரும் பருதிக்கு நெருங்கிய நண்பர்களாயினர். அன்று விளையாட்டு பாட வேளையில் பள்ளிக்கு பின்னால் இருந்த மைதானத்தில் பருதியின் வகுப்பினர் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது செல்வகுமார் பருதியிடம், பருதி, பண்ருட்டி பழம் சாப்பிட்டிருக்கியா என்று கேட்டான். இல்ல என்றான் பருதி. சாப்பிட்றியா என்றான். சரி என்றான். சிறிது தூரத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே 2 வண்டுகள் ஒரு சிறு உருண்டையை உருட்டி கொண்டு சென்றன. அதனை சந்தேகத்துடன் பார்த்தபடி நின்றான் பருதி. கையில் எடுத்து பாருடா என்றான் செல்வகுமார். அப்போது அங்கே ஓடி வந்தான் கிருஷ்ணமூர்த்தி. பருதி, அதை எடுத்துடாதடா என்றான். ஏண்டா என்று கேட்டான் பருதி. அங்க பாரு என்றான். அவன் சுட்டி காட்டிய இடத்தில் மனித கழிவுகள் கிடந்தன. சீ என்றபடி முகத்தை பொத்திக் கொண்டான் பருதி. அன்று முதல் செல்வகுமாரிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டான் பருதி. பல முறை அவனாகவே வந்தும் பருதி பேசவில்லை. அப்பாவுக்கு உப்பளத்தில் வேலை பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. உப்பு மூடைகள் என்பதால் அடிக்கடி வறட்சி எடுத்தது. அடிக்கொரு தரம் தண்ணீர் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வீட்டில் புலம்பினார். என்னால முடியல புள்ள, ஓயாம தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. வயிறு நிரம்பிடுது. பிறகு எப்படி மூட்டையை சுமக்கிறது என்றார். அம்மா கேட்டாள். பேசாம அருப்புக்கோட்டைக்கே போயிடுவோமா? இல்ல புள்ள, கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாரும் உங்களை போலத்தானே கஷ்டப்படுறாங்களா? இல்ல புள்ள, அதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன போல யாருமே கஷ்டப்படல என்றார். மறுநாளே அப்பா வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வந்தார். என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் தண்ணி குடிக்காம எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் புள்ள என்றார். அம்மா ஆச்சரியமாய் அப்பாவை பார்த்தாள். அப்பா சொன்னார். இன்னைக்கு தான் கூர்ந்து கவனிச்சம் புள்ள. உப்பு மூட்டை தூக்குறப்ப நாக்கு உலர்ந்து போயிடும். அப்ப நாக்கு ஈரமாவே இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எல்லாருமே வெத்தலை போடுறாங்க. வேலை பார்க்கும் போதெல்லாம் வெத்தலையை மென்னிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்க நாக்கு உலர மாட்டேங்குது. எவ்வளவு நேரமானாலும் மூட்டை தூக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்பா தெளிவாக சொன்னார். அம்மாவின் முகத்தில் யோசனை. என்ன புள்ள யோசனை? இல்ல, நீங்க வெத்தலை பாக்கெல்லாம் போட மாட்டீங்களே, அதான் யோசிக்கிறேன். அப்பா சிரித்தார். என்னையா சிரிக்கிறீங்க? அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். தன் சட்டை பையில் இருந்து ஆரஞ்சு மிட்டாய்களை எடுத்து காண்பித்தார் அப்பா. இந்த மிட்டாயை வாயில போட்டுக்குவேன், இப்ப நாக்கு உலர்றதில்ல என்றார். அவர் முகத்தில் வெற்றி பெருமிதம் தெரிந்தது. 6 மாதங்கள் தான் அவர்களுக்கு சென்னை வாழ்க்கை வாய்த்தது. ஒரு நாள் ஏதோ காரணத்திற்காக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து விட்டது. அப்பா அம்மாவை அடித்து விட்டார். அவர்கள் சண்டை போட்ட விவரம் பெரியப்பா பெரியம்மாவிற்கு தெரிந்து பஞ்சாயத்துக்கு வந்து விட்டனர். பெரியப்பா முழுக்க முழுக்க அப்பாவிற்கு சாதகமாகவே பேசினார். இவளை அடிச்சு கொல்லுடா, இந்த கடற்கரை மண்ணிலேயே புதைச்சிடுவோம் என்றார். அன்று இரவே அப்பாவிடம் அம்மா கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், உடனே அருப்புக்கோட்டைக்கே போயிடுவோம் என்றாள். அப்பாவுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. உடனே மணிமேகலை அக்காவுக்கு லெட்டர் ஒன்று எழுதினார். 1 வாரத்தில் குடும்பத்துடன் ஊருக்கு வருவதாகவும் உடனடியாக வீடு ஒன்று பார்க்கவும் என்று அப்பா குறிப்பிட்டிருந்தார். ஊருக்கு கிளம்பும் முஸ்தீப்புகளில் இறங்கினார் அப்பா. பணம் புரட்ட முடியவில்லை. அண்ணனிடம் போனார். அண்ணே, ஒரு 200 ரூபாய் கொடுங்க, நான் ஊருக்கு போய் எப்படியும் அனுப்பிடுறேன் என்றார். அதற்கு பெரியப்பா, சும்மா எப்படிரா பணம் தர்றது? ஏதாவது பொருள் இருந்தா யார்கிட்டயாவது கொடுத்து வாங்கலாம் என்றார். அப்பா அவரையே பார்த்தார். உன்னோட ரேடியோ பொட்டியை குடுடா, சேட்டு கடையில் வச்சு பணம் வாங்கிக்கலாம் என்றார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதில் விருப்பமில்லை. மெட்ராஸ்க்கு போய் ரேடியோவை வித்துட்டு வந்தது தான் மிச்சம்னு லேசா பேசிடுவாங்களே என்று பயந்தனர். காதில் இருக்கிற கம்மலையும் கழட்ட முடியாது என்று அந்த யோசனைக்கு வந்தனர். மணிமேகலை அக்கா குடும்பம் இப்போது பருதி முன்னர் இருந்த வீட்டுக்கு சென்றிருந்தனர். அவர்கள் முன்பு குடியிருந்த ஓலை வீடு காலியாக இருந்தது. அந்த வீட்டை பேசி வைத்திருந்தனர். தங்குவதற்கு வீடு வேண்டும் என்ற நிலையில் அந்த குடிசை வீட்டில் குடியேறினர். மறுநாள் திங்கட்கிழமை
பரிதி தான் படித்த பள்ளிக்கு ஓடினான். அங்கே காலை பிரேயர் நடந்து கொண்டிருந்தது. தன்னுடன் படித்த நண்பர்கள் 5ஆம் வகுப்பில் எந்த வரிசையில் நிற்கின்றனர் என்று பார்த்தான். சரியாக அவர்கள் பின்னால் சென்று நின்று கொண்டான். பிரேயர் முடிந்து மாணவர்கள் தங்கள் வகுப்பறைக்கு சென்றனர். அவர்கள் பின்னாலேயே சென்றான் பரிதி. வகுப்பறைக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டான். அவனுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் வியப்புடன் அவனை பார்த்தனர். பரிதி, இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? வேலு கேட்டான். மெட்ராஸுக்கு. மெட்ராஸுக்கா? வேலு வாய் பிளந்தான். மற்ற நண்பர்களும் ஓடி வந்தனர். அவனை ஆச்சரியமாய் பார்த்தனர். ஹுமாயூன் சொன்னான். டேய், இவன் போய் புழுகிறான்டா. மெட்ராஸ் எந்த பக்கம் இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான். பரிதி சிரித்தான். தெரியும் என்றான். எந்த பக்கம்டா? முதல்ல மதுரை போகணும், பிறகு திருச்சி, அப்புறம் மெட்ராஸ் என்றான். ஹுமாயூன் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஏனென்றால் அவனும் 2 முறை குடும்பத்துடன் மெட்ராஸ் சென்று வந்துள்ளான். டேய், இவன் உண்மையிலேயே மெட்ராஸ் தாண்ட போயிட்டு வந்திருக்கான் என்றான் ஹுமாயூன். அப்போது ஆசிரியை வகுப்பறைக்குள் நுழைந்தார். பரிதியை மேலும் கீழும் பார்த்தார். யார் நீ என்று கேட்டார். டீச்சர், நான் இந்த வகுப்புக்கு புதுசா வந்திருக்கேன். யார் உன்னை கொண்டு வந்து விட்டா? நானாத்தான் வந்தேன். நீயா வந்தியா? ஆமா டீச்சர், போன வருஷம் என் கூட படிச்சவங்க எல்லாம் இந்த வகுப்புல தான் இருக்காங்க. அதனால தான் நானே இங்க வந்துட்டேன் என்றான். ஆசிரியை குழப்பமாக பார்த்தார். சரி, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கியா என்று கேட்டார். இல்ல, வீட்டில் இருக்கு. சரி, நீ இப்ப கிளம்பி போ. நாளைக்கு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வா என்றார். பரிதி எழுந்து கொள்ளவில்லை. நான் சொன்னது காதுல விடல. நான் வீட்டுக்கு போகல டீச்சர். பிறகு நான் இந்த வகுப்பிலேயே உட்கார்ந்துக்கிறேன். அவன் சொன்ன விதம் ஆசிரியையை சிரிக்க வைத்தது. சரி, நாளைக்கு வரும்போது சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வா என்றார். சரிங்க டீச்சர் என்றான் பரிதி. 5ஆம் வகுப்பு ஆசிரியையின் பெயர் ராஜாமணி. பரிதிக்கு இந்த ஆசிரியையை மிகவும் பிடிக்கும். அவனுக்குள் இருக்கும் திறமையை சுட்டி காட்டியவர் இவர்தான். மறுநாள் அப்பா சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து பரிதியை முறைப்படி சேர்த்து விட்டார். அப்பாவுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவருக்கு கீழே வேலை பார்த்தவர்கள் கூட அவரை தங்களுடன் இணைத்து கொள்ள மறுத்தனர். தாடிக்கார ராமலிங்கம் கடலை காய போடும் வேலை பார்த்தார். அவர் அப்பாவை தன்னுடன் வேலை பார்க்க வைத்து கொண்டார். கடலை காய போடுவது கொஞ்சம் எளிதான வேலைதான். அதேபோல் நிறைய வருமானமும் எதிர்பார்க்க முடியாது. தற்சமயத்துக்கு குடும்பத்தை சமாளிக்கலாம் என்று அப்பா அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார். சில காலம்தான் மாணிக்க நாடார் ரைஸ் மில்லில் அப்பாவுக்கு வேலை கிடைத்தது. வகுப்பில் முதல் மாணவன் மனோகரன், 2வது இடம் மலர்விழி, 3ஆம் மாணவனாக பரிதி வந்தான். ஆசிரியை பரிதியின் திறமையை ஒரு நாள் கண்டுபிடித்தார். பரிதி மனப்பாடம் செய்வதில் சமர்த்தன். ஆசிரியை நடத்தும் பாடத்தை முதல் ஆளாக ஒப்பித்து விடுவான். மனோகரனும் மலர்விழியும் கூட சற்று நேரம் எடுத்துக்கொள்வர். ஆசிரியை இதை நன்கு கவனித்து வந்தார். ஆசிரியை சிந்து சமவெளி நாகரீகம் பற்றி பாடம் நடத்தினார். பிறகு எழுதி போட்டார். மாணவர்கள் எழுதி கொண்டனர். நாளைக்கு இந்த பாடத்திலிருந்து கேள்வி கேட்பேன் என்றார். மிக பெரிய கேள்வி ஒன்று இருந்தது. சிந்து சமவெளி நாகரீகம் பற்றி விளக்குக என்பதுதான் அந்த கேள்வி. 39 வரிகளில் பதில் இருக்கும். மறுநாள் ஆசிரியை சரியாக அந்த கேள்வியையே கேட்டார். சிந்து சமவெளி நாகரீகம் பற்றி விளக்குக என்றார். முதலில் மனோகரன் என்றார். மனோகரன் எழுந்தான். 10 வரிகள் சொன்னான். அதன் பின்னர் தெரியவில்லை. திக்கித் திணறினான். ஆசிரியை இப்போது மலர்விழியை பார்த்தார். மலர்விழி, நீ சொல்லு என்றார். மலர்விழியும் 10 வரிகளுக்கு மேல் சொல்ல முடியவில்லை. அவளும் திணறினாள். ஆசிரியை பரிதியை பார்த்தார். பரிதி, நீ சொல்லு என்றார். பரிதி கடகடவென்று 39 வரிகளையும் சொல்லி முடித்தான். வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களுமே கைதட்டி ஆர்ப்பரித்தனர். ஆசிரியை சொன்னார். பரிதி, பாத்தியா, உனக்குள்ள ஏராளமான திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு. நீ மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா நம்ம வகுப்புல முதல் மாணவனா வர முடியும் என்றார். பரிதி புரியாமல் ஆசிரியையை பார்த்து சிரித்தான். அன்று மதியம் இடைவேளையின் போது மனோகரனும் பரிதியும் பேசிக் கொண்டிருந்தனர். அங்கே மலர்விழி வந்தாள். மனோகரா, உனக்கு சரியான போட்டி வந்துருச்சு போலிருக்கு என்று சிரித்தாள். ஆமா மலர்விழி, இத்தனை நாளும் உன்னைத்தான் நான் போட்டியா நினைச்சேன். இப்ப பரிதியும் வந்துட்டா என்றான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பரிதியால் சோபிக்க முடியவில்லை. காரணம், மனோகரனின் அண்ணன் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தார். அவர் மேற்பார்வையில் அவன் நன்றாக படித்து கொண்டிருந்தான். மலர்விழியின் தாயாரோ ஆசிரியையாக இருந்தார்.
அதனால் அவளுக்கும் கவலை இல்லை, நன்றாக படித்தாள். ஆனால் பரிதியின் நிலையோ வேறு. அவன் வீட்டில் படித்தவர்கள் யாரும் இல்லை. மேலும் வீட்டில் மின் விளக்குகளும் கூட இல்லை. தெருவிளக்கில் உட்கார்ந்துதான் படிக்க வேண்டும். அதோடு பரிதியிடம் பெரியதொரு சோம்பேறித்தனமும் இருந்தது. பரீட்சைக்கு முதல் நாள் தான் உட்கார்ந்து படிப்பான். இத்தனை குறையையும் வைத்துக்கொண்டு பரிதியால் எப்படி முதல் மாணவனாக வர முடியும்? அதனால் ஆசிரியையின் நம்பிக்கையும் பொய்த்து போனது. இருப்பினும் பரிதி எப்போதும் போல் 3ஆம் மாணவனாகவே வந்து கொண்டிருந்தான். வகுப்பில் ஒரு நாள் ஆசிரியை மாணவர்களை பார்த்து சில ஆங்கில வார்த்தைகளை சொல்லி அவற்றை பார்க்காமல் எழுத சொன்னார். அவற்றை திருத்தும் பொறுப்பை மனோகரன், மலர்விழி, பரிதி 3 பேரிடமும் ஒப்படைத்தார். பரிதிக்கு உண்மையில் அதற்கான பதில் தெரியவில்லை. நோட்டை வெறுமனே வைத்து கொண்டிருந்தான். தன்னிடம் திருத்த கொடுக்கும் மாணவர்களிடமிருந்து பார்த்து தான் எழுதிவிடலாம் என்ற கள்ளம் அவன் மனதிற்குள் எழுந்தது. ஒவ்வொரு மாணவனாக பரிதியிடம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தனர். பரிதி இன்னும் எழுதவில்லை என்று ஹூமாயூன் பார்த்து விட்டான். எங்க உன் நோட்ட காட்டு என்று பரிதியிடம் கேட்டான் ஹூமாயூன். அதற்கு பரிதி, டீச்சர் உன்னையத்தான் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, என்னைய உன்கிட்ட கொடுக்க சொல்லலையே என்று சட்டம் பேசினான். ஹூமாயூன் விடவில்லை. எங்க உன் நோட்ட காட்டு என்றான். காட்ட மாட்டேன். ஹூமாயூன் ஆசிரியையிடம் புகார் செய்தான். டீச்சர், பரிதி எழுதல, எங்க நோட்டை பார்த்து எழுத பார்க்கறான் என்றான். பரிதி, உன் நோட்டை கொண்டு வா என்றார் ஆசிரியை. பரிதி கொண்டு போய் கொடுத்தான். ஆசிரியை அதை பார்த்தார். எதுவுமே எழுதியிருக்கவில்லை. பரிதி, நான் உன்னை எவ்வளவு நம்புன, இப்படி பண்ணிட்டியே என்றார். பரிதிக்கு தலை குனிவாக போனது. ஆசிரியை அதன் பின்னர் திருத்தும் பொறுப்பினை மனோகரன், மலர்விழியிடம் மட்டுமே கொடுக்க ஆரம்பித்தார். மனோகரனை விட மலர்விழிக்கு பரிதியையே மிகவும் பிடித்திருந்தது. பரிதியிடமே எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாள். அதனால் மனோகரன் உட்பட எல்லா மாணவர்களுக்குமே சற்று பொறாமையாகவே இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.